வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பற்றி பேச போறோம் என்றால், இந்த இன்று அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி உலக புத்தக தினம். இந்த உலக புத்தக தினத்தை பற்றித்தான் நாங்கள் இன்றைக்கு சொல்ல போறோம். புத்தகம் என்ற சொல்லு புத்தகம் என்ற சொல்லில் இருந்துதான் பின்னால் மருவி புத்தகம் என்று வந்தது. ஒரு அறிவின் பெட்டகமாக, அறிவின் சுரங்கமாக இருப்பது புத்தகம் என்றால் மிகையாகாது. ஆம், ஒரு தாள்கள் சொல்லுகிற சுகம், ஆகா தனிச்சுகம். ஏனென்றால் ஒரு புத்தகத்தை எடுத்தோம் என்றால் அந்த தாள்களை பிரிக்கும் போது, புரட்டும் போது எங்களுக்கு ஒரு தனிச்சுகம் இருக்கிறது அல்லவா? ஆம், அதாவது தலை நிமிர்ந்து படிப்பதெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக தான் அந்த புத்தகத்தை நாங்கள் படிக்கிறோம். அறிவின் பேரொளியாய், ஆற்றலின் பேரொளியாய், அதாவது அறிவின்ற பேரொளியாயும் இருக்குது, ஒரு ஆற்றலின்ற சிறப்பாயும் இருக்கிறது புத்தகங்கள் என்றால் மிகையாகாது. இந்த புத்தகத்தை பல அறிஞர்கள் படிச்சுத்தானே பெரியவர்கள் ஆகினார்கள் என்பது வாழ்க்கையில விஞ்ஞானிகள் சரி, எழுத்தாளர்கள் சரி, படைப்பாளர்கள் சரி, மாணவர்கள் சரி, ஆசிரியர்கள் சரி, பேராசிரியர்கள் சரி, எல்லோரும் புத்தகத்தை படித்துத்தான் முன்னேறியவர்கள். புத்தம் புதிய புத்தகத்தை தொடும்போது, அதை தடவும் போது, ஆகா என்ன சுகம், என்ன சுகம். ஒரு அறிவு எமக்குள் புகுந்தது போல் இருக்கிறதல்லவா? மார்ட்டின் லூதர் கிங் ஒரு முறை சொன்னார், துப்பாக்கியின் சன்னத்தை விட ஒரு புத்தகம் மேலானது, ஒரு புத்தகம் சிறப்பான ஒன்று என்று சொல்லுகிறார். அதாவது நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா, ஒரு துப்பாக்கியை ரவையை செலுத்தும் போது அது ஓடி போய் அடித்து விடும். அதை விட வலிமையானது புத்தகம் என்றதை அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆம், இப்படி பல அறிஞர்கள், இப்ப உங்களுக்கு தெரியும், மார்க் சுகர்பர்க் சரி, எலன் மஸ்க் சரி, எல்லாரும் பெரிய ஒரு அறிஞர்கள், படித்து முன்னேறியவர்கள். எங்கள் தமிழ் பகுதியில பார்த்தால் அப்துல் கலாம், அவர் அக்கினி குஞ்சென்ற புத்தகத்தை எழுதியிருந்தார். அதை வாசிச்சு பார்க்கும்போது எத்தனை அறிவுகள் அதற்குள் கொட்டி கிடக்கின்றன என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதை விட எத்தனையோ தமிழ் புலவர்கள் பல நூல்களை எழுதினார். எமது ஊரில் பிறந்த சீவை தாமோதரம் பிள்ளை என்றவர் எத்தனையோ நூல்களை உலகிற்கு படைத்தவர். அச்சு யந்திரத்தையும் அந்த தமிழில பொறிக்கிற முறையையும் அவர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் என்பதும் ஒரு பெருமைக்குரியது. இப்படி பார்க்கும்போது இந்த புத்தகம் என்பது வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. ஏன் மகிழ்ச்சி என்றால், சில நேரம் புத்தகத்தை வாசிக்கும் போது மகிழ்வாக சிரித்துக் கொள்வது வழக்கம். ஏன், ஒரு நாவலை வாசித்து பாருங்கள். அந்த நாவலை வாசிக்கும் போது மனதுக்குள்ள ஒரு நல்ல கதை ஓட்டம், ஒரு கற்பனை சக்தி கூட வளரக்கூடிய திறமை இருக்கிறது என்றால், அதை வளர்ப்பதற்கு உதவி செய்கிறது எது தெரியுமா? புத்தகம். ஆம், புத்தகம் ஒரு அறிவின் திறவுகோல், ஆற்றலின் பேரொளி. நூல் போல் நமது அறிவின் நுடம் தீர்க்கும் மருந்து உண்டென்றால் அது புத்தகம் தான். நூல் போல் அறிவு அதற்குள் இருக்கின்றது. புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் நூல் என்றும் சொல்லுவார்கள். அதே நேரம் நூல்கள் பல கற்போம், நுண்ணறிவுகள் பல வளர்ப்போம் என்று சொல்லுறோம். சரி, இப்ப நாங்கள் புத்தகத்தை எடுத்தால் அது என்ன விதமாக பயன்படுது என்று பார்த்தோம்னா, வாசிக்க வேணும் புத்தகத்தை. ஆகவே வாசிப்பை நேசிப்பாக கொள்ளுங்கள். அடுத்த சந்ததிக்கும் அந்த வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாசிக்கும் போது ஒரு மனிதன் சிந்தனா சக்தி, அதே நேரம் தெளிவான சிந்தனை அவனுக்குள் ஆற்றல் ஊற்றாக பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே நல்ல புத்தகங்கள், நல்ல நண்பர்கள். கல்வியிலும் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு மாடல்ல மற்றையவை என்று அழகாக திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். தொட்டனைத்து ஊரும் அணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஆகவே தோண்ட தோண்ட ஊற்றினீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகும். என்னத்தை படிக்க படிக்க? புத்தகங்களை படிக்க வேணும். அனுபவம் வாய்ந்த பெரியோர்களின் அறிவுரைகளை படிக்க வேணும். இங்கேயும் படி 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 என்றுதான் சொல்லுகிறார்கள். அது எப்படி என்று பார்த்தோம்னா, படிப்பு என்பது ஒரு எங்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய ஒன்றான விருட்சம் என்றுதான் சொல்லலாம். அறிவின் விருட்சம், ஆற்றலின் சுரங்கம் நூல்கள். எனவே நூல்களை என்ன செய்ய வேணும்? நாங்கள் படிக்க வேணும். நீங்கள் எடுத்து படிக்கும் போதுதான் உங்கள் குழந்தைகளும் உங்களை பார்த்து படிப்பார்கள். சின்ன குழந்தைகளுக்கு வாசிப்பு வாசனையை ஊட்டுங்கள். அவர்கள் சிறந்த பெரிய மனிதர்களாக வருவார்கள். செய்வோமா?
நன்றி, வணக்கம்.